15 வெரைட்டிக்கும் அதிகமான பேரிச்சம்பழங்கள் பல்வேறு நாடுகளில் வரக்கூடிய பேரிச்சம்பழங்களை நம்ம வித்துட்டு இருக்கிறோம். அதிகமான அளவு மருத்துவ பண்பு கொண்ட பழங்கள்ல அஜ்வா முதன்மையானது. ஜகதின்னு சொல்லுவாங்க. இது ஓமான்ல இருந்து வரக்கூடிய பழங்கள். நம்ம நாட்டுல அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடியது இந்த மசாஃபாத்தி ரகம். இது நம்ம கடையில நீங்க பாத்தீங்கன்னா 2 ரகம் இருக்கு. ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய அத்திப்பழம். இதுல குளுக்கோஸ் அதே போல தேன் இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த அத்திப்பழம் வெளியே கொண்டு வராங்க. இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பாடம் பண்ணாதது. இது ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய கருப்பு திராட்சை. இந்த கருப்பு திராட்சையும் அத்திப்பழமும் ஹீமோகுளோபின் கூடுவதற்கு உதவி செய்து செல்லு உள்ள பிஸ்தா இதெல்லாம் அசோகாண்ட கம்பெனி, நட்கண்ட கம்பெனி, அதே போல ஃபுட் ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடிய கம்பெனி. அமெரிக்கால இருந்து வரக்கூடிய வால்நட் கசக்காது. நம்ம நாட்டுடைய வால்நட் லைட்டா கசக்கும். ஆனா இது கசக்காது. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் தேனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் தான் நம்ம வித்துட்டு இருக்கிறோம். ரெண்டுமே பச்சை காடுகள் எடுக்கக்கூடிய தேன் வகைகள். இது பெப்பர், ஜீரகம், வெந்தயம், மிளகு, ஏலக்காய், பட்டை வகைகள், அன்னாச்சி பூ, இது போன்ற பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கடையில ஸ்பெஷல்ஸ் கிடைக்குது. தீபாவளிக்காகவும் மற்ற கிறிஸ்துமஸ், பொங்கல் வரைக்கும் இந்த கார்பரேட் கிஃப்ட் பாக்ஸ் நிறைய போகும். மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து கருஞ்சீரகத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கருஞ்சீரகத்திலிருந்து தயார்படக்கூடிய கருஞ்சீரக எண்ணெய் நம்ம கிட்ட கிடைக்குது. எல்லா டைவர்ஸும் கலந்த மாதிரி கட்டிங் ஸ்லைஸும் நம்ம கிட்ட கிடைக்குது. மக்கானா உடம்பு ஒரே பருமனா இருப்பதற்கு இந்த மக்கானா யூஸ் ஆகுது. மேங்கோல் செய்யக்கூடிய அல்வா இது. இதெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது குழந்தைங்க கொடுக்கலாம். மோமோ ட்ரேடிங் நிறுவனத்தில் பண்டிகை காலங்களுக்காக ஒரு அருமையான ஒரு காம்போ. அத்தனை பொருளும் வெறும் 1050 ரூபாய்க்கு உங்களுடைய இல்லம் தேடி கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மோமோ ட்ரேடிங் தான். அதுக்கு நம்ம நிறைய தடவை இங்க வீடியோ போட்டிருக்கோம். இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ முன்னாடி வேற இடத்துல இருந்துச்சு. இப்ப புதுசா மண்ணடி மெட்ரோக்கு பக்கத்துலயே ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம கூட அண்ணா இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை வளர்த்துடன் தம்பி, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கணும். சரி, வெரி குட். இப்போ ஏற்கனவே நீங்க நம்ம கடை கோவிந்தப்பா நாகேஸ்வர கடை போட்டிருப்பீங்க. அங்கிருந்து மூவ் பண்ணி ஓகே கொஞ்சம் பெரிய கடையா பிடிச்சி இப்ப நம்ம எங்கன்னா மண்ணடி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல அதே வரிசையில ஓகே நம்ம கடை கொண்டு வந்திருக்கிறோம். சூப்பர். இப்போ ஆரம்பத்துல பஜார்ல மக்கள் ஒரு நாள் டிராபிக்ல ரொம்ப சிரமப்பட்டு வருவாங்க. ரீட்டைல் கஸ்டமர் கொண்டு எல்லாமே இப்போ இங்க டிராபிக் இல்லாத ஏரியா. அதே நேரத்துல வாக்கிங் கஸ்டமர் கூட மெட்ரோல வந்துட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 நிமிஷத்துல நம்ம கடைக்கு வந்துட்டு போயிடலாம். பிவி ஐயர் ஸ்ட்ரீட்ல நம்ம கடை இருக்கு. சூப்பர்ண்ணா. சோ அங்க இருந்தப்ப நானுமே பைக்ல நிப்பாட்ட போனா பைக் நிப்பாட்டுறது கூட இடம் இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நான் மெட்ரோல இருந்து அப்படி வாக்கபிள்ல ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு அங்க இருந்து இங்க வரதுக்கு. மெட்ரோல இருந்து வெளில வரப்போ ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கடை இருக்கு. லொகேஷன் அட்ரஸ் எல்லாம் வீடியோக்குள்ள கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தலாம். அது முதல்ல சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. தீபாவளிக்கு ஸ்பெஷலா இந்த பாக்ஸ்ல காம்போலாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னா பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. வாங்க போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பேரிச்சம்பழங்கள் பார்க்க போறோம். நம்ம கடையில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிக்கும் அதிகமான பேரிச்சம்பழங்கள் பல்வேறு நாடுகளில் வரக்கூடிய பேரிச்சம்பழங்களை நம்ம வித்துட்டு இருக்கிறோம். ஹோல்சேல் ஆகவும் ரீட்டைல் ஆகவும். இப்போ அதை பத்தி குறிப்பிட்ட சில பழங்களை பத்தி இப்ப பார்க்க போறோம். இப்போ இந்த வெரைட்டிஸ் இந்த 3 பழங்களும் சவுதியில இருந்து வரக்கூடியது. இது அஜ்வான்னு சொல்லுவாங்க. அஜ்வா பேரிச்சம்பழம். அதிகமான அளவு மருத்துவ பண்பு கொண்ட பழங்கள்ல அஜ்வா முதன்மையானது. கடுமையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதனுடைய சீட்ஸ் கூட அரபியர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாம அரைச்சி அவங்க குடிக்கக்கூடிய டீ, காஃபி எல்லாம் போட்டு குடிப்பாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ பண்புள்ள பழம் அஜ்வா பழம். இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இது மப்ரூம் சொல்லுவாங்க. மப்ரூம்ல நம்ம கிட்ட இது 2 குவாலிட்டி இருக்கு. அதாவது இது நீங்க பாத்தீங்கன்னா மீடியம் குவாலிட்டி, மீடியம் சைஸா இருக்கும். இதை விட ஜம்போ சைஸும் நம்ம கிட்ட இருக்கு. இதோட சின்ன சைஸும் இருக்கு. மப்ரூமும் மசூருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும். நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மசூருக்கு மப்ரூம் சொல்லி ஏமாத்தி விற்கிறாங்க. நான் வாங்கும் போது பார்த்தவங்க இதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. மப்ரூமும் மசூருக்கும் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே போல இது பாத்தீங்கன்னா இது களிமான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சஃபாவின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த 3 பழங்களும் சவுதி அரேபியால வரக்கூடிய இந்த பழங்கள். இந்த களிமா அதிகமா நம்ம இந்தியா மார்க்கெட்டை பொறுத்தவரை களிமா அதிகமா சவுதி அரேபியால அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பழமா இருக்கு. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மஸ்கட்ல இருந்து வரக்கூடிய கனிஜி, ஜகதின்னு சொல்லுவாங்க. இது ஓமான்ல இருந்து வரக்கூடிய பழங்கள். மஸ்கட் வழியாக வந்துட்டு இருக்கு. இதுவும் நம்ம கிட்ட கிடைக்கும். இதை தவிர்த்து ஈரான்ல இருந்து வரக்கூடிய அந்த பழங்கள். அது தவிர்த்து ஈரான்ல இருந்து வரக்கூடிய பழங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடியது இந்த மசாஃபாத்தி ரகம். இது நம்ம கடையில நீங்க பாத்தீங்கன்னா 2 ரகம் இருக்கு. ட்ரை, சாஃப்ட்னு சொல்லிட்டு இந்த பழமும் இருக்கு. இது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஜோர்டான், பாலஸ்தீன், இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கா, இங்க இருந்து வரக்கூடிய மெட்ஜூல் சொல்லுவாங்க. இது பழம் பார்க்கறது ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மெட்ஜூல் பழமும் நம்ம கிட்ட கிடைக்குது. பேரிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா மக்கள் சாப்பிடுறது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, குறிப்பாக ரத்தத்தினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கூடுவதற்காக, இதுக்காக தான் பேரிச்சம்பழங்கள்
அதிகமா வந்து சாப்பிட்றாங்க. குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமா உட்கொள்ளணும்னு சொல்லி மருத்துவரும் சொல்லுவாங்க. இப்போ நார்மலாவே எல்லாமே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கூட என்ன செய்யலாம், குழந்தைங்களுக்கு பேரிச்சம்பழங்களை கொட்டை எடுத்து நம்ம சீட்ஸ் எடுத்து நம்ம வச்சோம்னு சொன்னா பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. ஆக அன்றாட நம்முடைய வாழ்க்கையில பேரிச்சம்பழம் இன்னைக்குள்ள சூழலில் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் பங்கேற்கக்கூடிய உணவுப் பொருட்களில் ஒரு பொருளாக, ஆரோக்கியமான பொருளாக இருப்பதை பார்க்கிறோம். இதை தவிர்த்து நிறைய பேரிச்சம்பழம் வெரைட்டி வந்து காட்டியிருக்கீங்க. சோ இதுல வந்து எது நல்லதுன்னு நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எல்லாமே நல்ல பழங்கள் தான். ஆனா இதுல வந்து என்னன்னா அதிகமான அளவு மருத்துவ பண்பு உள்ள பழம்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அஜுவாவை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த அஜுவாவை பொறுத்த வரைக்கும் வெளியே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலதான் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல 3000 4000 சேல்ஸ் பண்றாங்க. நாங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க 900 ரூபாயில ஒரு குவாலிட்டி இருக்கு, அதே போல 1000 ரூபாயில குவாலிட்டி இருக்கு. 2 குவாலிட்டி வச்சுட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஹோல்சேல் பஜார்ல தான் இருக்கிறது. ஆச்சாரபத்தூர் பக்கத்துல இருக்குது, ஹோல்சேல் பஜார்ல இருக்கிறதுனால அதை தவிர்த்து மக்களுக்கும் குறைவான தொகையில நல்ல பொருள் கிடைக்கணும் என்ற அடிப்படையில நம்ம விலையை குறைச்சி லாபத்தை குறைச்சி என்ன செஞ்சிருக்கோம், இந்த பழங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் முக்கியமான ஒரு பங்களிப்பு. அத்திப்பழங்கள் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து பாடம் பண்ணி இதுல வந்து குளுக்கோஸ் அதே போல தேன் இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த அத்திப்பழம் வந்து வெளியே கொண்டு வராங்க, கைத்துல இது பண்ணிட்டு. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பழங்கள் தான். இன்னைக்கு அத்திப்பழம் வந்து வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ரேட் கடுமையா ஏறி இருக்கு. இதுல போல்டு சைஸ், மீடியம், ஸ்மால் சைஸ் சொல்லி 3 வெரைட்டி நம்ம கிட்ட கிடைக்குது அத்திப்பழத்துல. அதே போல இது ஈரான்ல இருந்து வரக்கூடிய அத்திப்பழம். இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பாடம் பண்ணாதது, இயற்கையாகவே மரத்துல இருந்து பறிச்சு ட்ரை பண்ணி என்ன பண்றாங்க 400 கிராம் பாக்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சுகர் வந்து இதுல வந்து அறவே வந்து இருக்காது. குறிப்பா சுகர் பேஷண்ட் உள்ளவங்க வந்து இந்த அத்திப்பழத்தை வந்து நிறைய சாப்பிடலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல தேன் எல்லாம் வந்து கலந்துருப்பாங்க, தேனு சுகர் வாட்டர்லாம். அப்ப அதனால வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடாம அவாய்ட் பண்ண நல்லது. அப்படி சாப்பிட நினைச்சாங்கன்னா வாங்கிட்டு ஊற வச்சு என்ன செய்யுங்க, நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு டிஸ்பில் பண்ணிட்டு நீங்க காலையில வெறும் வயிற்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் சுகர்லாம் கோட்டட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது வந்து நார்மலா ரெகுலராகவே ஜூஸ் அடிச்சு சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். சோ இதெல்லாம் எப்படி நம்ம வீட்டுல வாங்கி வைக்கிறது? ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா இல்ல வெளியில வச்சா? பெரும்பாலும் ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் அதே போல டேட்ஸா இருந்தாலும் நட்ஸா இருந்தாலும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ரொம்ப சேஃப். ஏன்னா எல்லாம் விலை கொடுத்து வாங்குறீங்க, எல்லாமே வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் பொருள் கிடையாது. இப்போ பாதம் எடுத்தா கிலோ இன்னைக்கு 800 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு, 840 850 ரூபாய் ஆயிட்டு இருக்கு. இப்படி வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் தயவு செஞ்சு வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா ஃப்ரிட்ஜ்ல வைங்க. இல்லாட்டி ஏதாவது சூடு இல்லாத பகுதியா பார்த்து நீங்க வச்சீங்க சொன்னா கட்டாயமா வந்து சீக்கிரம் வந்து வண்டோ வராது. அப்படி வண்டு வந்தாலும் தாராளமா சாப்பிடலாம், தப்பே கிடையாது. வண்டு எடுத்து போட்டு சாப்பிடுங்க, புழு வந்தா சாப்பிடாதீங்க. வண்டு உதாரணத்துக்கு நம்ம ஆதி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா வண்டு வரும்போது நம்முடைய பாட்டில என்ன செய்வாங்கன்னா அரிசியில வண்டு வந்தாலும் பருப்புல வண்டு வந்தாலும் அது ஆர்கானிக் பொருள், கெமிக்கல் இல்லாத பொருள், அப்ப வரதான் செய்யும். அப்ப என்ன வேணா வண்டை புடைச்சிட்டு தூக்கி போட்டு வாஷ் பண்ணிட்டு அரிசியை சமைச்சு கொடுப்பாங்க, பருப்பை வச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து அப்படி வண்டை பார்த்தோம், ஐயோ வண்டு வந்துருச்சு எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறோம், கதற ஆரம்பிக்கிறோம். வண்டு தானே வந்திருக்கு, அதை கிளீன் பண்ணி சாப்பிடும் நிலைக்கு நம்ம வரும்போது தான். ஏன்னா வந்து ஆர்கானிக் பொருள்ல கட்டாயமா வண்டு வரும். வண்டு வராம இருக்குன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க, வண்டு வராது. அதோடைய வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி கட்டாயமா வண்டு வராது. கருப்பு திராட்சை வகைகள், இது ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய கருப்பு திராட்சை. இது நீங்க பாத்தீங்கன்னா விதை உள்ளது. விதை இல்லாத திராட்சை பழங்களை விட விதை உள்ள பழங்கள் வந்து ரொம்ப நல்லது, இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து நைட்டு ஒரு 4-5 பழங்கள் எடுத்து நைட்டு கிளாஸ்ல ஊற வச்சு அந்த தண்ணியை காலையில வெள்ளன அந்த தண்ணி இல்லாம பழங்களை மாத்திரம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஹீமோகுளோபின், எப்படி பேரிச்சம்பழம் வந்து ஹீமோகுளோபினுக்காக உயர்வதற்கு உதவி செய்தோ நம்முடைய உணவு ரீதியாக, அதே போல இந்த கருப்பு திராட்சையும் அத்திப்பழமும் ஹீமோகுளோபின் கூடுவதற்கு உதவி செய்து. அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரக்கூடிய ஒரு பழமாக அந்த அத்திப்பழம் இருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன செய்யணும், தேவையில்லாம நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், துரித உணவின் அடிப்படையில் உட்கொள்றோம். அவற்றை எல்லாம் விட நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, இது போல உலர் பழங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, உடல் ஆரோக்கியமும் சிறப்பானதாக இருக்கும். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பிஸ்தா இருக்கு நம்ம கிட்ட, சால்டட் பிஸ்தா, பிளேன் பிஸ்தா. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அமெரிக்கா அதே போல ஈரான் இங்க இருந்து வரக்கூடிய பிஸ்தா வந்து நம்ம கிட்ட கிடைக்கும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஈரான்ல இருந்து வரக்கூடிய பிஸ்தாக்கள், செல்லு உள்ள பிஸ்தா. இதெல்லாம் அசோகான்ற கம்பெனி, நட்கண்ட கம்பெனி, அதே போல ஃபுட் ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடிய கம்பெனி, இந்த கம்பெனியை சேர்ந்த பிஸ்தாக்கள் எல்லாம் கிடைக்கும். பிஸ்தாவை பொறுத்த வரைக்கும் ட்ரை, அதாவது நட்ஸ்ல வந்து நார்மலா பாதத்தை விட அதிகமான அளவு பிரைஸ் கொண்டதான் பிஸ்தா. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் பார்த்தாரு ஏன்னா பெரிய பிஸ்தா வாப்பான்னு கேட்கறோம்ல, அப்போ என்ன பிஸ்தானா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில்
பிஸ்தாவும் நம்முடைய உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இது செல்லு உள்ளது அதே போல செல்லு இல்லாம பிளைன் பிஸ்தாவா இருக்கு. இது வந்து சால்டடு பண்ணி ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க, சால்டட் போட்டு ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க. செல்லு இல்லாது பிளைனா இருக்கும், அதுல வந்து செல்லும் இருக்காது, அதே போல ரோஸ்டும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜூஸுக்கு இதெல்லாம் போடுறதை விட நீங்க பிளைன் பிஸ்தாவை நீங்க வந்து போட்டீங்கன்னா ஜூஸுக்கு நல்லது. ஜூஸை பொறுத்த வரைக்கும் பால் இதெல்லாம் வந்து போடுவாங்க. அப்போ சால்டட் போடும்போது அந்த பாலோ ஏதோ கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிளைன் போட்டீங்கன்னா நிச்சயமா பால் வந்து கெடாது. இதோடைய ரேட் இதை விட அதிகமான பிரைஸ் கொண்டதுதான் இந்த பிளைன் பிஸ்தா. இதுவும் ஈரான், அமெரிக்கா போன்ற பகுதியில் வந்து வரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வால்நட் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து வரக்கூடிய வால்நட் இருக்கு. அதே போல நம்மளுடைய இந்திய தேசத்திலிருந்து நாட்டுல இருந்து வரக்கூடிய வால்நட் இருக்கும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொன்னா அமெரிக்கால இருந்து வரக்கூடிய வால்நட் வந்து கசக்காது. நம்ம நாட்டுடைய வால்நட் லைட்டா கசக்கும், ஆனா இது கசக்காது. ஏன் கசகுது சொன்னா அவருடைய எண்ணெய் வந்து அதிகமா இருக்கு. வால்நட் நம்ம சாப்பிட மூளை சேவ் பண்றதுதான் வால்நட். வால்நட் நம்ம சாப்பிடுறதே மூளை வளர்ச்சிக்காகவும் நினைவாற்றலுக்காகவும் இதுக்காக நம்ம சாப்பிடுறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கசக்குது என்ற அடிப்பில் நம்ம சாப்பிடாம இருந்தா அதுவும் தப்பு. ஏன்னு சொன்னா கசப்பு எண்ணெய் அதிகமா இருக்கனாலதான் கசப்பு வந்து உங்களுக்கு நமக்கு தெரியுதே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதுதான் அமெரிக்கன் சிலி தீவுகள் இருந்து வரக்கூடிய வால்நட். இது வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் வந்து கடுமையா விலை ஏறி இருக்கு. இந்தியன் வால்நட்டை விட பல மடங்கு. உதாரணத்துக்கு இந்தியன் வால்நட்டை நாங்க 1000 ரூபாய்க்கு விற்கிறோம்னு சொன்னா இந்த வால்நட்டை நம்ம 1800 ரூபாய் அளவுக்கு இன்னைக்குள்ள காலகட்டத்தை வித்துட்டு இருக்கிறோம். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஹோல்சேல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரேட்டு ஏறும் இறங்கும். அதே போல வால்நட்ல 2 உடைச்சதை பார்த்தோம். இது முழுமையாக உள்ள வால்நட், செல்லோட உள்ளது. இது போல வால்நட் மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான அளவு திருமண நிகழ்வுகளுக்கு, சுப காரியங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. குறிப்பா இந்த வால்நட், அப்புறம் டைமண்ட் கல்கண்டு, அப்புறம் பெரிய கல்கண்டு, ட்ரை டேட்ஸ்ல வந்து ட்ரை பிளாக் டேட்ஸ், எல்லோ டேட்ஸ், இப்படி உள்ள டேட்ஸ் இதெல்லாம் திருமணம் மற்ற சுப காரியங்களுக்கு வந்து மக்கள் அதிகமா போயிட்டு வச்சுவாங்க, வைக்கக்கூடிய நிலையை பாக்குறோம். ஆனா என்னன்னா அதுல வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி, இது போல இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வேஸ்ட் பண்றாங்க, அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க உணவுப் பொருளை. அப்படி இல்லாம உடைச்சி உள்ள பொறுப்பு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பொருள் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க கையில கொடுத்துறாங்க, அவங்க தூக்கி அடிக்கிறாங்க, யார் மேலேயே பட்டு அடிப்படுது. இப்படிலாம் இல்லாம உணவுப் பொருள் என்ன செய்யுங்க, சீரழிக்காம அதை வந்து எதுக்காக வாங்குறீங்களோ இந்த பருப்பை உடைச்சு நீங்க சாப்பிடுங்க. உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். நீங்க செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரமும் வீணாகாம இருப்பதற்குண்டான சூழலை ஏற்படுத்துங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கிட்ட கிவி, பைனாப்பிள், மேங்கோ, ப்ளூபெர்ரி, கிரேன்பெர்ரி, பப்பாயா, பைனாப்பிள் காயின், பைனாப்பிள் ரிங்கு, இம்போர்ட்டட் செரி, ஒரிஜினல் செரி, அப்புறம் இந்தியாவுடைய கலக்கா செரி, இது எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். இதுல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து அதிகமா நம்ம வந்து ப்ளூபெர்ரி சாப்பிடலாம். ப்ளூபெர்ரி, கிரேன்பெரிஸ், ஸ்ட்ராபெரி எல்லாம் சாப்பிடலாம். பெரி பழங்களை பொறுத்தவரை வந்து கண் பார்வைக்கு வந்து அதிகமான அளவு வந்து ரொம்ப நல்ல ஒரு உணவுன்னு சொல்லி சொல்றாங்க, மருத்துவரை வலியுறுத்துறாங்க. பெரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு, கண் மருத்துவமனைக்கு போனாலும் கூட அங்க கண் பார்வைக்கு ஒளி சேர்க்கும் விதமாக சில பொருட்கள் உணவுப் பொருளை போடுவாங்க. கீரை வகைகள் போட்டிருப்பாங்க, அப்ப கீழே அந்த கேரட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கூடவே நீங்க பாத்தீங்கன்னா பெரிஸையும் போட்டிருப்பாங்க, ப்ளூபெர்ரி, கிரேன்பெர்ரி, ஸ்ட்ராபெரி எல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம வந்து உட்கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இறைவனுடைய நாள் நீண்ட நாள் வாழ்வதற்குண்டான தன்மையும் நம்ம உடல் வந்து பெறக்கூடிய நிலைக்கு வந்து அந்த உணவுப் பொருள் நம்மளை வந்து மாத்துது. அதை வாங்கி இதை பயன்பெறுங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கடைகள்ல தேன் வந்து எப்பவுமே நம்ம கடையில டூப்ளிகேட் நான் வைக்கவே மாட்டேன். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும், தேனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் தான் நம்ம வந்து வித்துட்டு இருக்கிறோம். ரெண்டுமே வந்து பச்சை காடுகள் வந்து எடுக்கக்கூடிய தேன் வகைகள். இது இமாச்சல இருந்து வரக்கூடியது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மகரந்தம் நீக்கப்படாதது. நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் விற்கக்கூடிய தேன் வந்து மகரந்தம் நீக்கப்பட்டிருக்கும். அதனால எந்த நன்மையும் கிடையாது. அந்த தேன் வந்து ஹீட் பண்ணிருப்பாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடைய தேனில் இருக்கக்கூடிய மகரந்தம் வெளியே வந்துடும். என்ன ஒரு நன்மையும் கிடையாது. அதுக்கு மேல கெமிக்கல் போடுறாங்க, மற்றதெல்லாம் போட்டுட்டா அந்த தேனை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு தேன் சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளவும் கெமிக்கல். இது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய சான்றிதழ் பெற்றது. அதே போல மகரந்தம் நீக்கப்படாதது, குறிப்பாக சூடுபடுத்தப்படாதது. அப்போ இது போன்ற தேன்கள் என்ன ஆகும் சொன்னா எளிதாக வந்து நம்ம பயன்படுத்தாம இருக்கும்போது நுரைச்சி இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து தேன் வந்து மாறும். உடனே வந்து பயந்துருவாங்க எல்லாமே, ஐயோ தேன் கெட்டு போச்சு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நிலை வரும்னு சொல்லி யாராவது உணர்ந்தீங்கன்னா நல்ல ஹாட் வாட்டர்ல தேனை வந்து ஒரு பாட்டில ஊற்றி நீங்க வைக்கும் போது தேன் வந்து தன்னுடைய பழைய நிலைக்கு என்ன செய்யறோம், மாறிடும். அதுதான் சூடுபடுத்தப்பட்ட தேனுக்கும் சூடுபடுத்தப்படாத தேனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப கார்பரேட் நிறுவனங்கள் வைக்கக்கூடிய தேன்கள் வந்து அப்படி நுரைச்செல்லாம் வராது. காரணம் என்னும் போது அவங்க ஆல்ரெடி உள்ள மகரந்தத்தை எடுத்துட்டாங்க, என்னென்ன சத்தான பொருள் எல்லாம் தூக்கிட்டாங்க. சூடு பண்ணும்போது
வந்து போயிடுச்சு. இப்போ மகரந்தம் நீக்கப்படாம இருக்கக்கூடிய தேன் எல்லாமே அந்த நுரையக்கூடிய அந்த தன்மை கொண்டதுதான். பயப்படாம நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பாட்டில்ல சுடு தண்ணியில போட்டு ஒரு பாட்டில் நீங்க வச்சீங்கன்னா இந்த தேன் வந்து பழைய நிலைக்கு வந்துடும். ஆனா அந்த தேனை வந்து யாரும் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இன்னும் பியூரான தேனுக்கு கூட சொல்லுவாங்க, எறும்பு வந்து சீக்கிரம் அது வந்து கிட்ட போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் தேன் வந்து நல்ல தேனா கெட்ட தேனா என்பதற்காக சொல்லக்கூடிய தன்மைகளும் அது கண்டுபிடிப்பதற்கு உண்டான வழிமுறைகளும் தான். எறும்பு என்ன செய்யாது, சீக்கிரம் போய் சேராது, அந்த அதாவது அந்த தேனை வந்து உட்கொள்ளாது என்று வந்து சொல்லக்கூடிய தன்மை. இதெல்லாம் வந்து நம்ம தேனை பொறுத்த வரைக்கும் தெரியும், வயிற்று வலி, உடல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்கும், பொதுவா வயிறு சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தேன்ல வந்து மருந்து இருக்கு. அதே போல யாருக்காவது இப்போ பனிக்காலத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா விண்டர் சீசன் தான். அந்த சீசன்ல எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும், இருமல் வரும். இப்போ தேனையும் பெப்பரையும் நம்ம கடையில் ஸ்பைசஸும் இருக்கு, பெப்பர், ஜீரகம், வெந்தயம், மிளகு, ஏலக்காய், பட்டை வகைகள், அன்னாச்சி பூ, இது போன்ற பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கடையில ஸ்பைசஸ் கிடைக்குது. அப்போ யாருக்காவது அந்த பனிக்காலத்துல இருமலோ அல்லது சளியோ பிடிக்கும் போது தேன் என்னன்னா பெப்பர் பொடியோட மிளகு பொடியோட சேர்த்து டெய்லியும் இரவு நேரத்துல நம்ம உட்கொண்டு வரும்போது அந்த சளியெல்லாம் என்ன செய்யும், சளியோ இரும்பலோ சரியாகக்கூடிய அந்த சூழல் வந்து இருக்கு. ஆக ஸ்பைசஸும் வாங்கி நம்ம கடையிலேயே கிடைக்குது, ஹோல்சேல் ரேட்டே கொடுத்துட்டு இருக்கோம், வாங்கி பயன்பெறுங்க. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் விரும்பக்கூடிய சாக்லேட்ஸ் நிறைய, அதாவது நிறையனா எல்லாமே நம்ம வந்து விற்க மாட்டோம், மக்கள் வந்து விரும்பக்கூடிய அந்த எக்லேர்ஸ் போன்ற கம்பெனிகள், இது போன்ற பார்ஸ், இது போன்ற சாக்லேட் நம்ம கடையில கிடைச்சிட்டு இருக்கு. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வரக்கூடியது எல்லாமே பண்டிகை காலங்கள். நிச்சயமா இந்த வீடியோ தீபாவளிக்கு முன்னே நீங்க போடுங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா போடலாம். அப்போ அந்த தீபாவளிக்காகவும் மற்ற கிறிஸ்துமஸ், பொங்கல் வரைக்கும் இந்த கார்பரேட் கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறைய போகும். கார்பரேட் நிறுவனங்களுக்காக நம்ம வந்து இதை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் கடந்த 9 வருஷம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவும் நம்ம ஒரு பீஸா கூட கொடுக்கிறோம், நீங்க 1000 பீஸ் கேட்டாலும் அதே நம்ம வந்து சேர்ந்து கொடுக்கிறோம். உதாரணத்துக்கு இது நீங்க பாத்தீங்கன்னா இது போல 4 இது இருக்கு இல்லையா, 4 ஃபிளவர்ஸ், இதெல்லாம் 50 கிராம் இருக்கு, 100 கிராம் இருக்கு, 1/4 கிலோ இருக்கு, 6 ஃபிளவர்ஸ் உள்ளதெல்லாம் இருக்கு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க இன்னைக்கு ஐடி நிறுவனங்கள், அதே போல தொழிற்சாலை இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்காக ஒரு பரிசு பொருளாக தீபாவளி போன்ற அந்த காலகட்டத்துல, அதே போல பொங்கல் போன்ற காலகட்டத்துல, கிறிஸ்துமஸ் போன்ற காலகட்டத்துல கிஃப்டாக இன்னும் நம்ம விரும்பக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு கூட என்ன செய்யலாம், இன்னைக்கு ஸ்வீட்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு யாரு ஸ்வீட் தராங்கன்னா, யாரு ஃபண்டு போடுறாங்களோ, ஃபண்டு பிடிக்கிறாங்களோ அவங்க ஸ்வீட் தராங்க. இப்போ பொதுவா நமக்கு என்ன பண்றாங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸை கொடுப்போம், நட்ஸை கொடுப்போம், டேட்ஸை கொடுப்போம், இந்த நிலைக்கு வந்துடுறாங்க. இப்போ இப்படி அழகான ஒரு வடிவமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான டிசைன் கொண்ட இந்த மாதிரி பாக்ஸஸ், கிஃப்ட் பாக்ஸ் வச்சு நம்ம கார்பரேட் கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒன்னொன்னு ஒரு பிரைஸ்ல இருக்கு, இதையும் வாங்கி நீங்க என்ன செய்யலாம், பயன்பெறலாம். இதை தவிர்த்து நம்ம கடையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அத்தர் வகைகள் இருக்கு, சென்ட் வகைகள், அத்தர் வகைகள் இவைகள்லாம் இருக்கு. தேனு வித்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதே போல தேனு வித்து ட்ரை ஆம்லா, அதே போல தேனு வித்து ஃபிக், அத்திப்பழம், இது போன்ற தேன்பட்ட பொருட்களும் நம்ம கிட்ட ஸ்டாமினா கம்பெனி வந்து வச்சிருக்கிறோம். குல்கண்டு முகத்தினுடைய சைனிங்க்கு, பாடியுடைய ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு, இதெல்லாம் மார்க்கெட்லயும் குல்கண்டு வச்சிருப்பாங்க. பீடால வந்து ஒரு குல்கண்டு மாதிரி சொல்லி போடுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த அளவு வந்து டேஸ்ட் இருக்குமா நம்ம சரியா தெரியல. இதெல்லாம் பியூராவே வந்து ரோஜா இலைகள் இருந்து இந்த குல்கண்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா குங்குமப்பூ, நிறைய பேர் கேட்பாங்க குங்குமப்பூ ஒரிஜினலா, என்ன காரணம் சொன்னா இதுலயே வந்து நிறைய மிக்சிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளும் டூப்ளிகேட் நம்ம விற்க மாட்டோம். அதே போல தரம் இல்லாத பொருளை நாங்க ஒரு காலமும் கஸ்டமர் கொடுக்க மாட்டோம். இந்த குங்குமப்பூ ஈரான்ல இருந்து வரக்கூடிய குங்குமப்பூ இங்க பேக்கிங் பண்ணி இங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். 1 கிராம்ல இருந்து நம்ம கிட்ட கிடைக்குங்க. இதை தவிர்த்து கருஞ்சீரக எண்ணெய் வந்து கருஞ்சீரகம் நம்ம கிட்ட இருக்கு. மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து கருஞ்சீரகத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கருஞ்சீரகத்திலிருந்து தயார்படக்கூடிய கருஞ்சீரக எண்ணெய் நம்ம கிட்ட கிடைக்குது. இது சுகர் பேஷண்ட், அதே போல நிறைய உடல் ரீதியான கோளாறு உள்ளவர்கள் இதை பயன்படுத்தலாம். உள்ள கேட்லாக்கும் வச்சிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஜெய்துன், அதாவது அரபில ஜெய்துன் சொல்லுவாங்க, தமிழ்ல ஆலிவ் காய், நம்ம ஆலிவ் காய்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கூட. ஜெய்துன் என்று சொன்னா நம்ம நீங்க பீஸா எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல, அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கட் பண்ணி பச்சை கலரு, கருப்பு கலரு, ஒரு சின்ன ஒரு காய் மாதிரி மாமிசங்கள் உட்கொள்ளக்கூடியவங்க அதிகமான அளவு வந்து இதை நம்ம சாப்பிடுவாங்க. குறிப்பாக அரபு கண்ட்ரில இது அதிகமாக உட்கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். வயிற்றுக்கு ரொம்ப 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 நல்லது ஜெய்துனை பொறுத்த வரைக்கும். இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் சீடு வினிகர்னா சமைக்கக்கூடியவங்க வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லதுலாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அந்த ஆயில் மாதிரி தான் இதுவும், இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கும் நான் சொல்லியிருந்தேன். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் கலந்த மாதிரி கட்டிங் ஸ்லைஸும் நம்ம கிட்ட கிடைக்குது. அதாவது நம்ம நட்ஸ் மாத்திரம் இல்லாம யாராவது கார்பரேட் கிஃப்ட் பாக்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மாத்திரம் எங்களுக்கு வேணும், கிவி வேணும், பைனாப்பிள் வேணும், மேங்கோ வேணாலும் அதையும் நம்ம வந்து போட்டு தருவதற்கு தயாரா இருக்கிறோம். இத்தனை பொருட்களும் வர
வரக்கூடிய இந்த கிஃப்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சீசனும் நம்ம கிட்ட கிடைக்கும். குறிப்பா இந்த தீபாவளியுடைய அந்த காலகட்டத்துல உங்களுடைய அன்பு உறவுகளுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் நீங்க பரிசாக கொடுப்பதற்கு இதை அதிகமான வாங்கி உங்களுடைய உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளுங்க. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஜல்லி வெரைட்டிஸ் இதெல்லாம் அதிகமாக அளவு நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். சரி, வேற சூழல் இல்ல, வரக்கூடிய நேரத்துல கஸ்டமர் கேட்கறாங்க, குழந்தைங்க கேட்கறாங்க என்பதற்காக சும்மா லிமிட்டடா நாங்க வந்து என்ன செய்யறோம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து மிளகாய் தூள், இதே போல இன்னைக்கு பயோட்டின் பவுடர் வந்து நிறைய மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. பயோட்டின் பவுடர் பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய உடல் ஆரோக்கியம், அப்ப முடி சம்பந்தமா உள்ளது, இதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா நாட்டு மருந்துகள் வந்து அதிகமா அது பொடியாக்கி இந்த பயோட்டின் பவுடர் வந்து பால்ல போட்டு குடிப்பாங்க. ஓகே. ஆனா ஒன்ஸ் யாரும் சொல்லாத ஒரு ரகசியம், ஒன்ஸ் ஒரு முறை நீங்க பயோட்டின் நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவுடரை நீங்க வந்து வெளியே வைக்க கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். வெளியே வைக்கும் போது ஆகும்போது அது வந்து ஒரு மாதிரியா திரியா வர ஆரம்பிச்சு. அப்ப நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தன்மை இழக்காம அப்படியே இருக்கும். ஒன்ஸ் சீல் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னாவே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். பயோட்டின் பவுடர் பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய உடல்ல பல்வேறு விதமான நாட்டு மருந்துகளால் செய்யப்படக்கூடிய ஒரு பொடிதான் இது. இன்னைக்கு பயோட்டின் பவுடர், பயோட்டின் எல்லாம் சொல்லுவாங்க அந்த இது. அதே போல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது பாதம் கொட்டை. இது பாதம் கொட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய சைஸ் இது இருக்குல்ல, பெரிய சைஸா இருக்கும். இந்த பாதம் கொட்டையை வந்து திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு வந்து அதிகமா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மக்கானா பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட போல்டு இருக்கு, அதே போல ரெகுலர் சைஸ் இருக்கு. போல்டுக்கும் ரெகுலருக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா ரேட்டு தான் வித்தியாசம். போல்டை பொறுத்த வரைக்கும் இது போல்டு இது இல்லையா, இது நம்ம கடையில வந்து 100 கிராம் பாக்கெட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். மக்கானா வந்து உடம்பு வந்து ஒரே பருமனா இருப்பதற்கு இந்த மக்கானா வந்து யூஸ் ஆகுது. நிறைய பேர் பாப்கார்ன் மாதிரி இருக்கும் சாப்பிட்டா, நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்துறாங்க. பம்கின் சீடு, சன்ஃபிளவரு, பிளாக் சீடு, சியா சீடு, வெள்ளரி விதை, தர்பூசணி விதை, இது போன்ற சீட்ஸும் நம்ம கிட்ட வந்து ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் கொடுத்துருக்கோம். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் சீடு இருக்கு, அதே போல சியா சீடு இருக்கு, அதே போல சன்ஃபிளவர் சீடு இருக்கு, அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் மெலான் சீடு இருக்கு, அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பம்கின் சீடு இருக்கு. அது இப்படிப்பட்ட அந்த சீட்ஸ் வகைகள் வந்து நம்ம கிட்ட எல்லா சீட்ஸும் நம்ம கிட்ட கிடைக்கும். சப்ஜா விதைகள், பாதம் பிசின் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இதை தவிர்த்து இது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது பைனாப்பிள் காயின், இது கிவி, இது ப்ளூபெரி, பாதம் பிசின், இது ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ், இது மேங்கோ கேண்டீன் சொல்லுவாங்க. மேங்கோல இருந்து செய்யக்கூடிய அல்வா. இதெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்படிப்பட்ட அந்த பொருட்களும் நம்ம கிட்ட வந்து ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் கிடைக்கும். இதை தவிர்த்து காம்போ ஆஃபர் பத்தி சொல்லிதானே ஆகணும். எப்பவுமே நீங்க சிவா வீடியோ போட்டாருன்னா காம்போ இல்லாம வீடியோ போட மாட்டாரு. மல்டி சிவா சேனல் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்காக உங்களுக்காக மாத்திரம் ஸ்பெஷல் காம்போ வந்து இப்போ நம்ம வந்து போட போறோம். மோமோ ட்ரேடிங் நிறுவனத்தில் பண்டிகை காலங்களுக்காக ஒரு அருமையான ஒரு காம்போ நம்முடைய மல்டி சிவா சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் போட்டிருக்கோம். என்னென்ன வரும்னு சொன்னா அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பாதம், கலிபோர்னியா பாதம் 1/4 கிலோ, அதே போல ஆப்காலிருந்து வரக்கூடிய கருப்பு விதை உள்ள திராட்சை 1/4 கிலோ, அதே போல ஈரான்ல வரக்கூடிய பதப்படுத்தப்படாத பேபி ஃபிக் என்று சொல்லக்கூடிய அத்திப்பழம் 400 கிராம் பாக்கெட்டு, ஈரான் மற்றும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பிஸ்தா செல்லோடு இருக்கக்கூடிய ரோஸ்டட் பிஸ்தா, ஈரான் நாட்டினுடைய கருப்பு பேரிச்சம்பழம், இது ஒரு 1/4 கிலோ வரும். அதே போன்று ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடிய இம்போர்ட்டட் முந்திரி, இதுவும் 1/4 கிலோ. இந்த அத்தனை பொருளும் வெறும் 1050 ரூபாய்க்கு உங்களுடைய இல்லம் தேடி கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் இதுக்கு வந்து நோ சிஓடி, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. தேவைப்படக்கூடியவங்க எங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க நம்பர் கொடுப்பாங்க, நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா கட்டாயமாக நாங்கள் பில் அனுப்பி வைப்போம். யூபிஐ மூலமாகவோ வங்கியில பணம் செலுத்தி நீங்க தகவல் சொன்னீங்கன்னா உங்களுடைய இல்லம் தேடி வரும். தமிழ்நாடு முழுக்க 1050. தமிழ்நாடை தவிர்த்து வேற ஸ்டேட்டா இருக்கும் பட்சத்தில் அடிஷனலாக கூடுதலாக ஒரு 100 ரூபாய் கூட வரும்.